மகர ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு சோழி பிரசன்ன வாக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே இது போல நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெய்வ வாக்காக பார்ப்போம். அதே போல மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் ஒரு ஏழை, ஒரு சங்கடவாதி, கஷ்டப்படக்கூடிய நபர். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஆண்டும் குலதெய்வத்திடமே இந்த அம்பாளிடம் கேட்டு ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர், அவர் யார், எங்க இருக்கிறார், அவருடைய அதிர்ஷ்ட வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு சோழி பிரசன்ன வாக்காக எது போல செய்தியை தருகிறாள் அம்பாள், அந்த குலதெய்வம் எப்படி வாக்கை தருகிறதுங்கிறத பார்ப்போம். மகாகாளி நல்ல ஆகா, அற்புதமாக வளர்ந்திருக்கிறது. அத்தனை நபர்களும் உங்களுக்கு ஒன்றாக நிற்கிறார்கள். நட்புகள் மட்டும் எதிராக இருக்கிறது. குலதெய்வம் வீட்டு கேட்ல நிக்குது. முன்னோர்கள் 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. இப்ப இவர்களுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு ஆடம்பரம், விபரீத ஆசைகளை நீங்க விடணும். செவ்வாய்க்கிழமை நாளிலே குலதெய்வத்தை வரவேற்பதற்காக வீட்டிலே தீபம் ஏற்றி சந்தி வேலையிலே, சந்தியா வேலையிலே நீங்க கும்பிடணும். சந்தி ரெண்டுமே கும்பிடலாம். காலை சாயங்காலமும் மாலையிலையும் கும்பிடலாம். அதே போல அதிகாலையிலையும் விடியற்காலையிலையும் கும்பிடலாம். இந்த மாதிரி நீங்க கும்பிட்டீங்கன்னா குலதெய்வம் ஒன்றுக்குள்ள வந்துடும். சரி, இப்ப குலதெய்வத்தின் வாக்கு என்ன அப்படிங்கிறத பொதுவான பலனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பு, மனதில மகிழ்ச்சி, அதே போல நட்பு வட்டாரம் விரிவடைய போகுது. ஆசிரியர்கள்ட்ட ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே போல சட்டம், நீதித்துறை, காவல்துறை, இராணுவத்துறையில பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உயர்வான வாழ்க்கை, செல்வ நிலை உயரப்போகுது. வீடு, வண்டி, வாகனம் வாங்க போறீங்க. அல்லது இடம் மாத்திருவீங்க, வீடை மாத்திருவீங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ரெண்டும் ஒன்றும். அதே மாதிரி மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருந்தால், வைத்தியத்துறை, ஜோதிடத்துறை, அரசியல் துறை, இந்த 4 துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசியில் இருந்தால் உங்களுக்கெல்லாம் அற்புதமான உயர்வான வாய்ப்பு நிறைய வரப்போகிறது. ஒப்பந்தங்கள் வரப்போகிறது. அதன் மூலியமா செல்வ நிலை வரப்போகிறது. கருத்துக்கள் பேசும்போது மட்டும் கவனம். இது மருத்துவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அவர்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெற போறாங்க. புது மருத்துவத்துல கால் ஊன்ற போறாங்க. பெரிய வெற்றி கிடைக்க போகுது. இது தெய்வத்தின் வாக்கு. சிறு வியாபாரிகள்ல இருந்து பெரிய